வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒரு 19 பேர் இறந்துருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையை தின்னும் அமீபா அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன்னால். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து அமீபான்றது வந்து ஒரு பேரசைட்னால் வந்து ஒரு ஒட்டுண்ணி வகையை சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் மூலமாக பரவுது. எப்படி? தண்ணீர் வந்து குளம், குட்டைகள், ஸோ இந்த மாதிரி அசுத்தமான தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல போய் குளித்தோம் அப்படின்னா, அது நம்ம மூக்கு வழியாக அந்த கிருமி உள்ள உடம்புக்குள்ளே வந்து அது அப்படியே போய் மூளைக்கு சென்றடையுது. ஸோ மூளைக்கு போனோடனே அது என்னென்னா, அங்கே போய்ட்டு மூளையோட வீக்கத்தை ஏற்படுத்துது. இது வந்து மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சிவியராக தலைவலிக்கும், ரொம்ப அதிகமாக தலைவலிக்கும், தாங்க முடியாத அளவுக்கு. ஃபீவர் வந்து காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அது போக ஒரு சிலர் வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ஒரு சிலருக்கு ஃபிட்ஸும் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கண்டிப்பாக. இல்லை நம்ம கொஞ்சம் லேட்டாக்குனாலும் ரொம்ப சிவியராகி மரணத்தை உண்டாக்கக்கூடியது. 5லேருந்து 10 நாள் வரக்குள்ளே மரணத்தை உண்டாக்கிடும். அதனால் ஸோ இந்த அறிகுறிகள்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் ஹாஸ்பிட்டல், பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பார்த்து என்னன்றது சரி பண்ணிக்கோங்க. சாதாரணமாக விட வேணாம். ஏன்னா கேரளா வந்து நம்ம பக்கத்து மாநிலம். எப்போனாலும் நம்ம மாநிலத்துக்கு அந்த தொற்று பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த வகையில் இது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர தண்ணி சப்ளை, இந்த மெட்ரோ வாட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா அதில் குளோரின்லாம் இருக்கும். அதனால் அதில் இனப்பெருக்கம் செய்ய முடியாது, வளர முடியாது. ஸோ அசுத்தமான தண்ணீர் ஒன்று தான் இதை வந்து பெருகக்கூடிய ஒரு இது. ஸோ அதை நம்ம தவிர்த்துக்கிட்டோம், அதில் போய் நீந்தாமையோ இல்லை அதை பயன்படுத்தாமல் இருந்தோம்னாலோ நம்மளுக்கு பாதுகாப்பு தான். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வேறு டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.